வணக்கம். அதாவது கிறிஸ்துவ பாடல்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றிய பாடல் தானா அல்லது கிறிஸ்துவ பாடல் தானா அப்படின்னு வியக்க வைக்கிற மாதிரி அஹ், ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நீங்க பாருங்க. என்னையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த பாடலுடைய சேம் பிக்கு, சேம் என்ன சொல்றது, சேம் டியூனு, சேம் எல்லாமே, எவ்ரி திங் சேம். பட் வார்த்தைகள் தான் மாறி இருக்கு. என்னங்கிறத பாருங்க. எல்லாம் சிறகு முளைத்தது என் தோட்டத்தில் நின்னேனே நம்மித்தின் நாதேவா நாளும் மூர்த்தமானது என் மாதத்தில் எல்லாம் சிறகு முளைத்தது ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற அந்த முழு சாங்கையும், முழு பாடல், அஜித்தினுடைய பாடலை அப்படியே ஒட்டு மொத்தமா முழுசா அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல்ல அப்படியே இது பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. சில காரியங்கள் எல்லாம் அப்படியே அது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இது பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இவருடைய பாடல்கள் அத்தனையுமே சில காரியங்கள்ல, ஒரு சில பாடல்கள்ல வேணா அவருடைய சொந்த சுய முயற்சியாக இருக்கும். பட் இருக்கிற அத்தனை இந்தி பாடலா இருக்கட்டும், தெலுங்கு பாடலா இருக்கட்டும், தமிழ் பாடலா இருக்கட்டும், எல்லாமே சினிமாவுக்கு ஒத்த காட்சிகள். சினிமா பாடல்களை தான் இவங்க பார்த்து அதன்படி இவங்க ஒரு கிறிஸ்துவ பாடலாக மேக் பண்றாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் டியூன் போடுவாங்க, யாரோ ஒருத்தனுடைய பொருளா இருக்குன்னு வைங்களேன், அதை என்ன பண்றது அப்படின்னா, மசாலாக்கள்லாம் தடவி நான் தான் தயார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க கிறிஸ்துவ பாடல்கள். இவ வருகிற அதாவது இந்த ஜெனரேஷன் வரக்கூடிய காரியங்கள்ல அத்தனை பாடகர்களும் சரி, கிறிஸ்துவ பாடகர்ன்ட்டு இருக்கிறவங்கல்ல, அனாய்டிங் பாடல்கள் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பாடல்களும் எல்லாமே அங்கிருந்து சுட்டது, அங்கிருந்து ஆட்டையை போட்டது. எப்படி எங்கிருந்து இதுல இருந்து ஆட்டையை போடுறது, எங்க சினிமா மேட்ல இருந்து கொண்டு வராங்க. ஆதிகால பாடல்கள்ல இது பெர்க்மன் ஐயாவா இருக்கட்டும், மற்ற பாடகர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாடகர்கள்லாம் இருக்காங்க. எங்கேயுமே சினிமா காட்சிகளை எடுத்து மையமாக இது பண்ணாங்களா அப்படின்னு சொன்னா, சினிமாவை மையப்படுத்தி இல்லாமல் அவங்களுக்கு தந்த தாளந்தின் அடிப்படையில பாடல்களை பாடினாங்க. அது அனாய்டிங்காக போனது. எல்லாருமே வசனத்தை ஒட்டியே அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். பெர்க்மன் ஐயா பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வசனத்தோட ஒற்றி இருக்கும். அது அனாய்டிங்க கொண்டு போகும், பல காரியங்கள் கொண்டு போகும். இந்த பாடலின் மூலியமாக நமக்கு அநேக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இருதயத்துல பாரங்கள், இருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இதாகும். ஆனா பட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் டான்ஸ், டிஸ்கோத்தே, இப்படி பல காரியங்கள் சினிமாவுக்குள்ள, அதாவது சினிமாக்குள்ள இருந்த அந்த காட்சி அமைப்பை கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவலட்சணத்தை கொண்டு வந்துட்டாங்க. பாலாக்கும் அருவருப்பை குறித்து கேள்விப்படுவேன்னு இருக்கு இல்லையா, இந்த பாலாக்கும் அருவருப்பு ஒரு சிலையை நிறுவுறதுதாங்கிறது இல்ல, சிலை வழிபாட்டையும் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. பாடல்கள் வாயிலாக சபைக்குள்ள கொண்டு வந்து ஒட்டுமொத்த விக்கிரக ஆராதனையை அப்படியே கட்டவிழ்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ தனிப்பட்ட ஒருத்தரை நாம் குறை சொல்றோமா அப்படின்னு சொன்னா இல்ல, அவரை இது நம்ம குறை சொல்லல. அவருடைய பாடல்களுடைய தன்மை, வெளிப்பாட்டு அந்த காரியங்கள் எல்லாமே இது இல்ல, ஒரு சத்தான ஒரு காரியம் இல்ல. யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 4:24 வாசியுங்கள். அங்கே பிதாவை ஆவியோடும் உண்மையோடும், அதாவது தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்று. இந்த பாடல்கள் மூலியமாக பல என்ன நன்மை நடக்க போகிறது, சினிமாவுக்கு ஒத்த காட்சி, சினிமாவுக்கு காரியங்கள், இப்படி பல காரியங்களை ஒரு கலவையா பேக்கிங்க கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கும். இனி வருகிற நாட்களில் இயேசு கிறிஸ்து மாறல, பைபிள் மாறல, உபதேசம் மாறல, எதுவுமே மாறல. ஆனா இந்த தலைமுறைக்கு ஏற்றபடி டிஸ்கோத்தே, லைட்டு தான், செட்டப் தான், பல காரியங்களை கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டு வர்றாங்க. என்னைக்காவது தாய் தாப்பம் மாறி இருக்காங்களா? தாய் தாப்பம் மாறி இருக்கா? இல்ல, எதுவுமே மாறாத போது இயேசு கிறிஸ்துவே மாறல, அவரு நேற்று இன்னும் என்று மாறாதவர் அப்படின்னு இருக்கு. அப்போ நீ மாற்றத்தை சபைக்கு கொண்டு வரணும். அவனுடைய மாற்றமானது சபைக்குள்ள இடலை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை கொண்டு வர்றாங்க. புரியுங்களா? இது எல்லல வேணும். நீ என்னதான் இது பண்ணாலும் வச்சாலும் ஆண்டவர் அருவுறுக்கிற காரியமாக இருக்கிறது. புரியுதுங்களா? அபாத்திரமான பாடல்களை, இரண்டாம் தரமான பாடல்களை, அபத்தமான ஒரு இரண்டாவது காணிக்கை, அதாவது பாடல் புகழ்ச்சி இரண்டாம் தரமா இருக்கக்கூடாது, முதல் தரமாக இருக்கணும். அது முதல் தலையீற்றாக இருக்க வேண்டும்.
ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பாடல் பலிகள், பாடல் காணிக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா புதுசா இருக்கணும். அது வேற லெவல்ல இருக்கணும். அவரை போய் மகிமை செலுத்துறதா இருக்கணும். இந்த மகிமை செலுத்துதன் அடிப்படையில என்ன ஆகும், நமக்கு நன்மைகள் உண்டாயிருக்கும். ஆனால் புகழ்கிற பாட்டிலேயே பொய்ய வச்சிருக்காங்க. புகழ்கிற பாட்டையே சினிமாவுக்கு ஒத்ததாக வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது ஏப்ரல் மாதத்தில், இது எப்படி எப்படி நியாயம் அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த காட்சிப்படுத்துதல சேம் காரியம். இப்போ அந்த இவங்கெல்லாம் பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல, அல்லது ஏதாவது ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை கொண்டு வராங்க. சினிமா காட்சிக்கு வேற அவங்களுக்கென்று சொந்தமான நாணம், சொந்த பரிசுத்த ஆவியானவர் தந்த பலம், இந்த பாடல்லாம் பாடுறவங்களுக்கு சொந்தமா இதே கிடையாதா அப்படிங்கிறது தெரியல. பல பாடல்களை எல்லாத்தையும் 7 சுரங்களையும் அவருதான் உண்டாக்குனாரு. அதுக்கு மேல சுவரங்கள் இருக்கின்றன, பல காரியங்கள் இருக்கின்றன. அப்போ இது புகழ் மாலையா, 2ஆம் தர புகழ் மாலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்குறாங்க. பாடல்கள் பூரா 2ஆம் தரம். ஃபர்ஸ்ட் தரம் மாதிரி இருக்கும், ஆனா 2ஆம் தரம். 2ஆம் தர காணிக்கையை ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வாரு? அதாவது பொல்லாங்காய் தோன்றுகிற, பொல்லாங்காய் இருக்கக்கூடிய, பொல்லாங்கனுக்கு உடுத்தி வைக்கப்பட்ட ஒரு காணிக்கை, அல்லது உலகத்தான் பயன்படுத்துகிற அந்த மியூசிக்கை கிறிஸ்துவ சபைக்குள்ள எப்படி அங்கீகாரம் பண்ண முடியும்? புரியுதுங்களா? விழிப்பாயிருங்க. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இப்படிப்பட்ட இதெல்லாம் கொண்டுட்டு வருவான். சினிமா மெட்டுகளை கொண்டு வருவான். சினிமா காரியம் இனிமே அடுத்தது என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமாவே உள்ள கொண்டு வருவான் சபைக்குள்ள. பிசாசு கடைசி நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட பிசாசின் நய வஞ்சக தந்திரங்கள், நய வஞ்ச வசனிப்பான காரியங்கள், அவங்களுக்கு சுய ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுய ஆராதனை, சுய போதனை, இப்படி பல காரியமான அருவருப்பான, பாலாக்கும் அருவருப்புன்னா இதுதான். சிலையை கொண்டு வைப்பான். அப்படி பாலாக்கும் அருவருப்புங்கிறது சிலை கொண்டு வச்சான். அதாவது எப்படின்னு ரோம பேரரசு சிலை கொண்டு எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வச்சான். அதே ஃபார்மெட்ல ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சொல்றேன், பாடல்கிற அதாவது 2ஆம் தர விக்கிரக ஆராதனை, 2ஆம் தர காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதுவாக இருந்தாலும் புதிதாக கொடுக்கணும். இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் தலையீற்று எதாக இருந்தாலும், அது மாடாக இருக்கட்டும், தலையீற்று மாடாக இருக்கட்டும், தலையீற்று பிள்ளை மூத்த பிள்ளையா இருக்கட்டும், எல்லாமே பழுதற்ற மாசற்ற ஒரு காணிக்கையை கொடுக்கணும். அப்போ பழுது ஒரு மோசமான ஒஸ்ட் பாட்டை, ஒஸ்ட் காரியத்தை ஆண்டவருக்கென்று நான் புகழ் மாலை செலுத்துகிறேன். அந்த புகழ் மாலை 2ஆம் தரமாக கோமாளித்தனமாக இருப்பது எப்படி? புரியுதுங்களா? இந்த பாடல்களை கேட்கறதுக்கு ஆண்டவர் அருவருப்பார். உன்னுடைய இறைச்சலான சத்தத்தை, இறைச்சலான காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறாரு அப்படின்னுதான். சரிங்களா? இந்த காலத்துல டிஸ்கோத்தை எப்படி பயணிக்கிறாங்க, பல காரியங்கள், பல பல என்ன சொல்றது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல காரியங்கள் எல்லாம் பூரா அங்கங்கன்னு வச்சிருக்காங்க பாருங்க. அங்கெல்லாம் டிஸ்கோத்தை வச்சிருக்காங்க. பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த டிஸ்கோத்தை டான்ஸ் மற்றும் ஜிம், இப்படி பல எல்லா இடங்களும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் இந்த மாதிரியான இதோட சேர்த்து உபச்சார ஆவியும் வருகிறது. உபச்சாரத்தை கர்த்தர் அருவருக்கிறார். ஆவிக்குரிய உபச்சாரம் இது, ஆவிக்குரிய காரியங்கள், இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒஸ்ட் பிஹேவியர் கிறிஸ்துவ சபைக்குள்ள வருகிறது அப்படின்னு சொன்னா, இது ஒஸ்டான ஒரு பிஹேவியர், ஒஸ்ட்லெஸ். ஆண்டவர் இதை அருவருக்கிறார். புரியுதுங்களா? இதை நான் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு, ஏன்னா நான் ஒரு ஆப் ஒண்ணு வச்சிருக்கேன். இது என்ன டோனு என்னங்கிறத அப்படியே அப்டேட் பண்ணி விட்டுரும். அப்டேட் பண்ணி அப்படியே உடனே இப்போ என்னென்ன கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அவ்வளவு குயிக்கா இது எங்க இருந்து ஆட்டையை போட்டிருக்கு, எங்க இருந்து இது பண்ணிருக்கான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்குது. புரியுதுங்களா? சும்மா கிடையாது. எல்லாத்தையுமே டேய் எதை செய்யறதா இருந்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஒருத்தர் ஒரு இதுல பதிவுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டிருக்கேன், கேள்வி இருந்தா கேளுங்கள் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். டேய், பேலியாளுக்கும் தேவனுக்கும் இசை வேதுடா. பேலியாள்னு என்ன? உலகத்தரமான காரியங்கள் ஊடாக இதையும் சபைக்குள்ள கொண்டு வர பல காரியங்களை கொண்டு வந்தால் எப்படிப்பட்ட காரியம்? புரியுதுங்களா இல்லையா? அதனால நான் இதை சொல்றேன், இதை சொன்னதுனால உங்களுக்கு இதாகுது அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஆனா எனக்கு சொல்லணும்னு ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் சொல்றேன். ஆவிக்குரிய உபச்சாரத்தை செய்யாதீங்க. இதெல்லாம் 2ஆம் தர காணிக்கை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமா பாடல்களை தான் வச்சிருக்காங்க. சினிமா பாடல்கள்ல வச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் சினிமா காட்சிகளையும், இளையராஜா கிட்ஸையும், ஏஆர் ரஹ்மான் கிட்ஸையும், பல காரியங்களை அப்படியே பார்த்து 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 அதுல இருந்து சில காரியங்களை எடுத்து இவங்க ப்ரொசீட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பாடல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு மாய்மால
காரியத்தை செய்யறாங்க. விழிப்பா இருங்க. கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் நீங்க அங்கீகாரம் பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்க சத்து கேட்காதீங்க. சரிங்களா? இது புகழ் மாலை செலுத்துகிறது அப்படின்னு சொன்னா நம்ம அறியாமையினால இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். எல்லா பாடல்களையும் சினிமா பாடல்களே தான் பக்தி பாடல்கள் இருக்கின்றன. பக்தி பரவசத்தை கொண்டு போகிற பாடல்கள் தான் இருக்கு. அதுக்காக அது இதாகுமா? ஆண்டவருக்கு ஈடாகுமா? ஆண்டவருக்கு அது காணிக்கையாக போய் சேருமா அப்படின்னு சொன்னா இல்ல. சரி, வேறொரு பதிவில். வணக்கம்.